மலரு இங்க ஒரு தம்பி உட்காந்துருக்கு. எந்த தம்பிகிட்ட என்ன விவரம் ஏதுன்னு கேப்பமா? சரிப்பா. பார்த்தா. வணக்கம் தம்பி. வணக்கம் சார், உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி, இது என் பொண்ணு. இது பேர்ல ஒரு பிக்சட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். எவ்வளவு சார்? அது ஒரு 10 லட்சம் தம்பி. நீங்க நேரம் மேனேஜரை போய் பாருங்க சார். அவரை கேட்டா என்ன விவரம் எப்படின்னு என்ன சொல்லுவாரு. சரிங்க தம்பி. மேனேஜர் ரூமுக்கு எப்படி போகணும்? அதான் அந்த பக்கம் தான் போகணும். போங்க சார். சரியா தம்பி, பார்த்தா போவோம். சரிப்பா. என்னத்தா இது, வந்தோடனே சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா மேனேஜரை பாருங்க அப்படி இப்படின்றாங்க. நம்மளுக்கு முன்ன மேனேஜரை பார்த்து பழக்கமே இல்லை. இப்ப என்னதான் பண்றது? யாராச்சும் படிச்ச ஆளை கூப்பிட்டு வந்திருந்தாலும் தெரியாது. இப்ப என்னதான் பண்றது? நம்ம எப்பயும் வந்ததும் காசு எடுக்கிறது கிளம்புறதுன்னு இருப்போம். இப்ப என்னமோ 10 லட்சம் காசு கூடங்கவும் மேனேஜரை பாருங்கன்றாங்களே, என்ன பண்ணலாம்? காசு கூடன்றதுனால மேனேஜர் கிட்ட போய் தான்ப்பா அப்புறம் நம்ம அடுத்த இதுக்கு போக முடியும். அட மலரு, பேசாம காசை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருமாப்பா. இல்லதையே இல்ல. இன்னைக்கு காலையில உங்க சித்தி பேசின பேச்சுக்கு இந்த காசை வீட்டுக்கு கொண்டு போக எனக்கு மனசே இல்ல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு மேனேஜரை பார்த்து இந்த அக்கௌண்ட ஓபன் பண்ணி உன் பேர்ல போட்டே ஆகணும். ஏன்பா இப்படி வீம்பு பண்றீங்க? என்னாச்சு? நீங்களா? அட டாக்டர் தம்பி, இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் படிச்ச பிள்ளை ஏதாச்சும் பக்கத்துல வேணும்னு. நல்ல வேலை, சாமி மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறீங்க. ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்பதான் தம்பி தெரியுது படிப்போட அருமை என்னன்னு. பேங்குக்கு வந்தா மேனேஜரை பாருங்கன்றாங்க, அவங்கள பாருங்க இவங்கள பாருங்கன்றாங்க. இதுக்குதான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா என் பொண்டாட்டி பாதகத்தி இருக்காளே, ஒட்ட குழந்தைக்கு எதுக்கு படிப்புன்னுட்டா. ஆனா இளைய பிள்ளைய படிக்க வச்சிருக்கீங்களே, என்ன தம்பி பண்றது? ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சுட்டு திரியறவள நம்ம என்ன பண்ண முடியும்? விடுங்கப்பா, அதெல்லாம் எதுக்கு இப்ப? என்னதாயி பண்றது? இப்ப சண்டை போட்ட மாதிரியும் முன்னாடி சண்டை போட்டு ஒன்னு நான் ஒரு படிப்புனாலும் படிக்க வச்சிருக்கணும். எல்லாம் ஏன் தப்புதான். நீ படிச்சிருந்தேனா ஏதாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு போய் உன் வாழ்க்கைய நீயே காப்பாத்திருப்ப. இப்ப எதுக்கு எடுத்தாலும் யாரையாச்சும் பிடிச்சு தொங்க வேண்டியதா இருக்கு. சரி சரி விடுங்க. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? இல்ல தம்பி, இந்த பிள்ளை 10 லட்சம் ஜல்லிக்கட்டு போட்டியில சேர்த்துச்சுல, அது செக்கா கொடுத்துருக்காங்க. ஏன் அதை பணமா மாத்தி தரணுமா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம செக்கை கொடுத்தா அவங்களே பணமா கொடுத்துருவாங்க. ஐயோ அதெல்லாம் இல்ல தம்பி. இப்போதைக்கு என் வீடு இருக்க நிலைமையில பணமே வீட்டுக்கு போக கூடாது. இந்த பிள்ளை கல்யாணத்துக்குன்னு என்கிட்ட எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்க அந்த பாதகத்தி. இப்ப கடவுள் கொடுத்த பரிசு எனக்குடா. அந்த 10 லட்சம் இவ கல்யாணத்துக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு. இவளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுலதான் அந்த 10 லட்சத்தை எடுத்து என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு நகையாச்சும் ஏதாச்சும் செஞ்சு போட்டுறணும். என் பிள்ளை என் வீட்டுலதான் கஷ்டப்பட்டுருச்சு. போற வீட்டுலனால நல்லா இருக்கணும்ல, அதுக்காகத்தான் தம்பி. இந்த பிள்ளை பேர்ல ஒரு பிக்சட் டெபாசிட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதுக்காகத்தான் வந்தோம். ஆனா அதுக்கு என்னமோ மேனேஜரை பாருங்கன்றாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறோம். இதுக்காக கவலைப்படுறீங்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், வாங்க. சரிங்க தம்பி, இதுக்கு தான் வீட்டுக்கு ஒரு பிள்ளை படிச்ச பிள்ளை வேணும்ன்றது. சரி சரி வாங்க போலாம். பார்த்தா மலரு, அதான் டாக்டர் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்றாருல. சரிப்பா. நீங்க முன்னாடி போங்க, நான் வாரேன். சரி வாத்தா போவோம். ஓய் என்ன ஆத்தாடி, இழுவா வலுவா இருக்கு. என்ன பார்வை தினசா இருக்கு, விட்ட கடிச்சு தின்றீங்க போல. திங்கலாம் தான் பாக்குறேன். விட்டா தின்றுவீங்க போலயே. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே, அதான் என்னன்னு பாக்குறேன். டாக்டரே, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. இது ஒன்றும் வயக்காடு கிடையாது, பேங்க். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இங்க எந்த பக்கம்? நீங்க பேங்க் வரத்துல நான் பேங்க் வரக்கூடாதா என்ன? நீங்க சாதாரணமா வந்தோம்னு தெரியல. ஆமா ஆமா, உங்களை நீங்க பேங்க் போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கேன். எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? உங்களுக்கு பேங்க்ல வேலை இருக்க மணி, எனக்கு எதுவும் பேங்க்ல வேலை இருக்காதா என்ன? அப்படி என்ன சார் உங்களுக்கு பேங்க்ல வேலை? ஆஸ்பத்திரிய பூட்டி பூட்டி பேங்க் பக்கமா சுத்திக்கிட்டு திர்றீங்க என்ன? எதுக்கு எடுத்தாலும் சிரிப்பு ஒண்ணு வந்துருது. ஏன் முறைக்கணுமா? வேணும்னா முறைக்கிறேன் உனக்காக. ஐயோ டாக்டரே, பார்க்கமுல்ல டாக்டரே, தயவு செஞ்சு இந்த மூஞ்சியை மாத்திருங்க. நீ தானே சொன்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு, அதான் முறைக்கிறேன். வேணாம் வேணாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி, அப்பா தேடு வர போலாமா? போலாம்.
மலர், என்ன அங்கே நிக்கிற? வா. ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணுமில்ல. சரி வா போலாம். உங்க அப்பா அப்பாதையே போயிட்டாரு. என்ன 2 பேத்தையும் காணோம்னு நேரம் தேடிட்டு வந்துட போறாரு. ஆமா. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடலாம். அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க சார். சரி சார், நீங்க சொன்ன கணக்குல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டுடலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கொஞ்சம் பார்த்து போடுங்க. கஷ்டப்படுற ஃபேமிலி உங்களுக்கே தெரியும். தெரியும் சார். உங்களை பத்தி தெரியாமையா? நீங்க சொன்னீங்கன்றதுனாலதான் இதெல்லாம் பண்றேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க சார். மற்றதுல நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அப்புறம் இந்த பேங்க் புக்கு இதெல்லாம் எப்போ வரும்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா சார்? நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. அதனால ஒரு 2 வாரத்துல புக்கு எல்லாம் உங்க கைக்கே வந்து சேர்ந்துரும் சார். சரிங்க சார். இவங்க யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சார்? ஆமா, எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஓ அப்படியா? சரிங்க சார். உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பாத்துக்கிறேன் சார். சரிங்க சார். போலாமா மலர்? போலாம். சரி சார், அப்புறம் பார்க்கலாம். சரிங்க சார். போலாம்ப்பா. சரிம்மா. பிரியாணி வாங்கிட்டு வருவானா வாங்கிட்டு வர மாட்டானா? இன்னைக்கு மட்டும் வாங்கிட்டு வராம இருக்கட்டும். மாட்டி விட்டுற வேண்டியதான். வந்துட்டான். வண்டி சத்தம் கேக்குது. ஆண்டி, எதுக்குடி இப்படி அங்கிட்ட இங்கிட்ட குட்டி போட்ட போன மாதிரி லாத்திக்கிட்டே திர்ற? ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ இடத்த காலி பண்ணு. என்னது இடத்த காலி பண்ணணுமா? எதுக்கு? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது. இப்படி எது கேட்டாலும் அங்கிட்ட இங்கிட்ட இது பண்ணிக்கிட்டு எது தெரிஞ்சு பேசிக்கிட்டே திரு. உனக்குலாம் நான் இல்லாட்டினா தான் என்னோட அருமை தெரியும். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. ஏண்டி, வீட்டுல ஒரு வேலை செய்யறியாடி? என்ன செய்யணும் இப்ப? என்னது என்ன செய்யணுமா? துணி துவைக்காம கிடக்கு, பாத்திரம் வளர்க்காம கிடக்கு. அப்புறம் என்னடி அப்புறம்னு? அண்ணே வந்துருச்சு. தள்ளாங்கிட்டு என்னடி வாங்கிட்டு வந்தியா? அக்கடி வாங்கிட்டு வந்தியான்னு வந்தது வராத அவனை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. என்னடா வாங்கிட்டு வர சொன்ன? ஒண்ணுமில்லம்மா, பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லுச்சு. வளர்க்க மர பிஞ்சு வேறு உனக்கு. ஏம்மா என்னாச்சு? வீட்டுல ஒரு வேலை செய்யறானா வைக்கிறானடா. உனக்கு கெடுக்கிறது நீ உங்க அப்பனும் தான்டா. கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தா இவன் எப்படி அடங்குவா? இங்க வர அஸ்வினி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இவன் ஏதாச்சும் கேட்டான்னு வச்சுக்க, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னா உனக்கு தாண்டா உத விழுகும். அவனே என்னைக்கோ ஒரு நாள் வாங்கி தரியான். அவனையும் வாங்கி தராதன்னு உசுப்பேத்தி விடு நீ நல்லா. அப்புறம் என்னடி, ஒரு வேலை சொன்ன வேலை செய்யறியா நீ? சரி சொல்லு, என்ன வேலை செய்யணும்னு. நான் சொல்லிதான் நீ செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. அஸ்வினி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இவன் கேக்குறான்னு அது எதுவும் எதுவும் வாங்கி கொடுக்காத. என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்ப நான் வேலை செய்யாததா இல்ல நான் கேட்டு வாங்கி திங்கிறதா? ரெண்டு தாண்டி பிரச்சனை. இப்பத்தானே கறி எடுத்து குழம்பு வச்சு கொடுத்தேன். அதுக்குள்ள அவன்கிட்ட பிரியாணி கேட்காட்டி என்ன நீ? ஏன் வாங்கி ஏன் வயிறு நான் திங்கிறேன். உனக்கு என்னன்ற கேட்டியாடா? அஸ்வினி, நீயே கேளு. என்ன பேசிக்கிட்டு இருக்கானு? எம்பள வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. அதுவே இது வரைக்கும் எது வாங்கி தின்றது கிடையாது. உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி போடுறேன் பத்தியா? பேசதாண்டி செய்வ நீ. உன் பிள்ளைய நானா வாங்கி திங்க வேணான்னு சொல்றேன். உன் பிள்ளை அங்க என்னென்ன கூத்து பண்ணுதுன்னு எனக்கு தான் தெரியும். என் பிள்ளைக்கு என்னடி? என் பிள்ளை ராசா சிங்கம். ஆமா சிங்கம் தான். கேட்டியா தம்பி? நீ சிங்கமா? நீ செஞ்சதெல்லாம் சொன்னா அசிங்கமா போயிரும். அங்கனடி மறைச்சிக்கிட்டு இருக்க அவனை. சொல்லவா தம்பி இந்த சிங்கம் பண்ண அசிங்கத்தை? உனக்கு பிரியாணி வேணும்னு கேட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏன் தேவையில்லாம அந்த சண்டையில என்ன இழுக்கிற நீ? என்னடி என்ன என் பிள்ளைய மறைச்சிக்கிட்டு இருக்க? என்னடா அஸ்வினி, இவெல்லாம் ஒரு ஆள்னு இவளுக்கு நீ பாந்துக்கிட்டு இருக்க. என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. சொல்லு தம்பி சொல்லு, என்ன பிரச்சனைன்னு அம்மா கிட்ட சொல்லு. நீ சொல்றியா நான் சொல்லவா? எம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. விடுமா, சின்ன பிள்ளை தானே. அவ இன்னொரு வீட்டுக்கு போனா உன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு கிடப்பா. நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். எதுக்காக அவகிட்ட சண்டை இழுத்துக்கிட்டு இருக்க நீ? அப்படி சொல்லு. பையனே, நான் உனக்காக பேசிக்கிட்டு இருந்தா பாத்தியா? இதுக்கு தாண்டா உங்க 2 பேத்துக்குள்ள வரவே கூடாதுன்றது. உன்னை யார் வர சொன்னா? இல்ல உன்னை யார் எங்க 2 பேத்துக்குள்ள வர சொன்னான்னு கேட்டேன். நாங்க அண்ணனாச்சு தங்கச்சியாச்சு. 1000 இருக்கும் எங்களுக்குள்ள. என்னன்னே? ஆமா 1000 இருக்கும். குறைஞ்சது 500 இருக்கும். பாவிகளா, என்னடா நடக்குது இங்க? சரி போ, போய் வேலையை பாரு. அது மட்டும் இல்ல, நான் பிரியாணி திங்கிறேன்னு கிளறிட்ட போட்டு கொடுத்துறாத. என்ன எத்தனை பார்சல் வாங்கிட்டு வந்த? அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ஒண்ணு, அம்மாக்கு ஒண்ணு, பாட்டிக்கு ஒண்ணு. அதான்டி என் பிள்ளை. நீ தானா திங்கிற தான் தின்னி. என் பிள்ளை பத்தியா எப்படி இருக்குன்னு அதெல்லாம் நீ சொல்லாதம்மா. அவன் ஏற்கனவே 2-3 லோடு உள்ள இறக்கிட்டு வந்திருப்பியான். ஆமா, உனைய மாதிரியா என் பிள்ளை? பாருடி, வீட்லயே ஆள் இருக்குன்னு எப்படி வாங்கிட்டு வந்திருக்கியானு.
சரியான ஆளுமா நீ. இப்பதானே என்ன சொன்ன, அதுக்குள்ள உன் மையன் வாங்கிட்டு வந்திருக்கியான்னு. உன் மகனா உயர்த்தி பேசுற பத்தியா? சரி சரி போதும் போதும் போ, பைக்ல இருக்கு எடுத்துட்டு வா. ஏன்பா அதை நீ எடுத்துட்டு வந்தா குறைஞ்சி வருவியா என்ன? நீயே உன் கையால எடுத்து தின்னு, உனக்கு வாங்கிட்டு மட்டும் தான் வர முடியும். நீ தான் வேணும்னா போய் எடுத்துக்கணும். டேய் லூசு பையலே, நாய் தூக்கிட்டு போயிடாமடா. சரி சரி சீக்கிரம் போ, போய் நாய் தூக்கிட்டு போயிடுச்சா என்னன்னு பாத்துட்டு வா. அட பாவி, என்னடா அவ்வளவு அசால்ட்டா சொல்ற? உனக்கு கொஞ்ச நாள் அறிவு இருக்கா? வாங்கிட்டு வந்து உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது? பாரு பாரு எப்படி ஓடுறான்னு பாரு. பிரியாணினா அவளுக்கு என்னன்றதான் இருக்குமோ தெரியல. இந்தம்மா. என்னடா அது வண்டியில வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொன்ன? அம்மா இதை போய் வண்டியில வச்சுட்டு வருவானா என்ன? யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது? பிரியாணிமா. அப்புறம் ஏன்டா அவளை இந்த ஓட்ட ஓட விடுற? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, வந்தோடனே கேப்பா, நீயே கொடுத்துரு. எரும மாடி எங்கம்மா அவனை? ஐயோ வந்துட்ட, ஓடிடுற அஸ்வினு. பைக்ல வச்சிருக்கேன்னு சொன்னியா, வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னியா, எங்கடா வாங்கிட்டு வந்திருக்க? ஆசைப்பட்டு கேட்ட பிரியாணியை கூட உன்னால வாங்கிட்டு வர முடியாதுன்னு. ஏய் 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 அடங்கடி அடங்கடி, இந்த வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்டி. மையனுக்குலாம் கொழுப்பு தானே, வண்டியில வச்சிருக்கேன்னு இப்ப பாரு உன் கையில கொடுத்துட்டு போயிருக்கேன். இன்ன வரைக்கும் எங்க மறைச்சு வச்சிருந்தேன்னா தெரியல. உனக்கு திமிரு தாண்டி, அதுக்கு தானே இப்படி எல்லாம் ஆட்டம் கட்டுறியாவே? நீ செய்யற சேட்டை இருக்கே. சரி சரி கூட அந்த பிரியாணிய, அவ என்ன வரைக்கும் நின்றதுக்கே அந்த பிரியாணி ஆறி போயிருக்கும். கொண்டா சூட சாப்பிட. எவ்வளவு வந்தாலும் உனக்கு அசிங்கமே இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் இருந்தா உனக்கு பிள்ளையா இருக்க முடியுமா? போமா அங்கிட்டு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.